ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். துவரம்பருப்பு சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி பச்சடின்னு சொல்லலாம், தக்காளி பஜ்ஜின்னு சில பேர் சொல்கிறாங்க. நாங்கள் பச்சடி தான் சொல்லுவோம் எங்கள் ஊரில். தக்காளி அந்த மாதிரி அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 5 தக்காளி கிட்ட வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் தோல் தனியாக பிரியணும். அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, தோல் தனியாக வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். தோலில் தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதை கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க அந்த தக்காளியை. அப்போ தான் அந்த திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சது. அப்புறம் தேங்காய் கொஞ்சம், பூண்டு 2 பல், ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்ச தேங்காய் அது கொஞ்சம். அதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் அதே நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா தக்காளி, அதே கடாய் எடுத்துக்கிறேன். அதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நான் கொஞ்சம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகா ஒன்றே மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, தக்காளி வேக வச்சதோட பொடி தேங்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இதில் அந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். அந்த மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போதுமா என்னென்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் பொதுவாக சாம்பாருக்கு வச்சு சாப்பிடுவோம், உளுந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு